அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எப்பா யூடியூப் ரூட்டர்ஸ் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சீமான் அவர்கள் நகைச்சுவையாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நேற்றைய தினம் திருவொற்றியூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தை முடித்த பிறகு சீமான் கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரூட்டர் சீமானுக்கு கல்யாண நாள் வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் பதிவு போட்டிருந்தாரு. இது குறித்து பேசியிருந்தாரு. இதில் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் என்னை திட்டத்தையே வாடிக்கையாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாண நாள் வாழ்த்து சொல்லியிருந்ததும் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணியிருந்ததும் பார்த்தீங்கன்னா என்னையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு அப்படின்னும், எப்படி திடீரென நல்லவங்களாக மாறிடுறாங்க, எப்படி திடீரென வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு என்னாலே புரிஞ்சிக்க முடியல. தமிழ்நாட்டுடைய அரசியலை ரொம்பவே சரியாக புரிஞ்ச ஒரு நபராக நான் தான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கும் மேலே இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் கரிகாலன், கபிலன் இந்த 3 பேரையுமே என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நகைச்சுவையாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்குமே சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் அவதூறு பரப்பணும் அப்படின்னு ஒரு யூடியூப் கும்பல் சுற்றிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான நபர்களாக இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்து நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி சீமானுக்கு கல்யாண நாள் வாழ்த்து சொல்லியிருந்ததும் அதற்கு பிறகு மெசேஜும் பண்ணியிருக்காங்க, அலைபேசி மூலம் அழைச்சும் இருக்காங்க. இப்படி திடீரென சீமானுடைய தேவை இவங்களுக்கு எதனால் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான் அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒன்று வன்மத்தை ஒழுங்காக கக்கணும், இல்லை சீமானோட ஆதரவாளராக மாறணும். ரெண்டுமே இல்லாமல் இந்த ரெண்டும் கேட்டனாக இவங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் அனைவருமே தற்போது சிந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து சாட்டை துரைமுருகன் கூட அவருடைய யூடியூப் சேனல் வீடியோவாக வெளியிட்டிருந்தாரு. எங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் தாராளமாக வந்து இணைந்துக்கோங்க, இனிமேலாவது ஒழுங்கா இருங்க அப்படின்னும், நிச்சயமாக எங்கள் அண்ணன் சீமான் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு தருவார் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனும் பகிர்ந்திருக்காரு. இப்படி திடீரென சீமான் மேலே இவங்களுக்கு அன்பு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.